அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்து திரும்ப உயிரோட வந்த சம்பவம் வந்து ஒன்று நடந்திருக்கு. அவங்க அங்கே வந்து பார்த்த விஷயங்களும் அங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். எல்லாருமே இறந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப வந்து வர முடியாது அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களால திரும்ப வர முடியாது அப்படிங்கிறது வந்து அதுதான் இயல்பு, அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய நம்ம பாஸ்ட்லேயும் ஹிஸ்ட்ரியிலையும் பார்த்துருப்போம். மறுஜென்மம் எடுத்திருக்காங்க, மறுஜென்மம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுவுமே உண்மையாக என்னங்கிறது தெரியல. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலாம் நம்ம படிச்சிருப்போம். திரும்ப உயிரோட வந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் உண்மையாக என்னங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பெண்மணிக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரபலமான பாடகியும் பாடலாசிரியுமான பாம் ரொனால்ட்ஸ். இவங்களுக்கு தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இவங்களுக்கு மூளையில் இருக்கிற இரத்த குழாயில் ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸுக்கு வந்து குறைக்கணும். அவங்க உடலில் இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையுமே நீக்கணும். அவங்க இதயத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வந்து பண்ணுறாங்க. மெடிக்கல் ரீதியாக அவங்க வந்து உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிற அந்த நேரத்திலேயே ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப உயிரோட வந்திருக்காங்க. உயிரோட வந்து அவங்க எல்லாருமே அவங்களுக்கு உணர்வு வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற டாக்டர் எல்லாத்துக்கிட்டையும் சில அங்கே நடந்தது அந்த 1 மணி நேரம் அவங்களுக்கு உயிர் போன அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன பார்த்தாங்க, அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை நடக்கும்போது அவங்களுக்கு உணர்வு இருந்ததாகவும், அங்கே பேசிட்டு இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க பேசுனது எல்லாத்தையும் அவங்க கேட்டதாகவும், அந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணும்போது அறுவை சிகிச்சை நடக்கும்போது அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அறுவை சிகிச்சைக்காக யூஸ் பண்ண மிஷின்ஸு, நவீன கருவிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் யார் யார் என்ன சொன்னா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு இதய துடிப்பு இல்லாமல் மூளை செயல்படாத நேரத்தில் ரத்தங்கள் எதுவும் போகாத, ரத்தமே இல்லாத அந்த உடல்ல இருந்து அவங்க எப்படி இதெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து டாக்டர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாவே இருக்குது. அந்த அறுவை சிகிச்சையின் போது அவங்க உடல்ல இருந்து அவங்க மேலே மிதந்து போய் அவங்களுக்கு நடந்த அறுவை சிகிச்சையை அவங்க பார்த்ததாகவும், அந்த இடத்துல அவங்கள நோக்கி ஒரு ஒளி வந்ததாகவும், அந்த ஒளி வந்து அவங்கள ஏதோ இழுத்ததாகவும் வந்து சொல்றாங்க. அப்படி போன அந்த ஒளி பக்கத்துல போன இடத்துல அவங்க இறந்து போன உறவினர்கள் எல்லாமே அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டதா வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு மர்மமான ஒரு கருப்பு நிழல் மாதிரியான ஒரு உருவம் வந்து, இன்னும் உனக்கான நேரம் வரல, நீ திரும்பி போயிரு அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த இடத்துலயே அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த நேரத்துல திரும்ப வந்து அவங்க உடலுக்குள்ளேயே வந்ததா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்லும் போது அவங்களுமே இது வந்து ஒரு நம்புற மாதிரியான ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க நடந்தது, அந்த அறுவை சிகிச்சையும் போது அவங்க உயிரில்லாத நிலைமையில இருக்கும் போது அங்க நடந்த விஷயத்தையெல்லாம் அவங்க சொன்னது, அவங்க டாக்டருக்குள்ள பேசினது, அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சொன்னதை வச்சு டாக்டருமே வந்து ஒண்ணுமே புரியாம ஆச்சரியத்தோட இருந்திருக்காங்க. இதை பத்தி சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளைக்கு வந்து சரியான ஆக்சிஜன் அளவு வந்து போகாதனால இந்த மாதிரி நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா மருந்துகளோட தாக்கமா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இதை கேள்விப்பட்ட மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மரணத்துக்கு இடையில நடந்த அதுக்கடுத்து இருக்கக்கூடிய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து சரியா தெரியல. ஏன்னா வந்து அந்த இடத்துல, அந்த அறுவை சிகிச்சை நடந்த அந்த இடத்துல அவங்க மூளைக்கு எந்த விதமான ரத்தமும் இல்லாமல், அவங்க உடல்லயே எந்த விதமான ரத்தமும் இல்லை, அவங்களோட இதய துடிப்பும் நின்றுருக்கு, ஒரு கோமா ஸ்டேஜ் அந்த மாதிரி கூட அவங்க போல, முழுமையா இறந்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து டாக்டர்ஸே சொல்றாங்க. திரும்ப ஒரு மணி நேரம் கழிஞ்சு திரும்ப அவங்களுடைய மூளை அவங்க உணர்வு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து டாக்டர்னாலையுமே நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.